முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். துரை குழந்தைகளின் கையை பிடித்து கொண்டு குறுக்கு வழியில் பக்கத்து ஊருக்கு போக தண்ணீர் கொண்டு வந்த வைத்தியரின் மனைவி தண்ணீர் குடத்தை இறக்கி வைத்துவிட்டு குழந்தைகளை காணாமல் தேடினார். பசங்களா, எங்கடா இருக்கீங்க? எங்கே தேடியும் குழந்தைகளை காணவில்லை. எங்கடா போனீங்க? ஐயோ, எங்கே போனானுங்க? இந்த மனுஷன் வந்தா என்னை தொலைச்சிடுவாரே. அக்கம் பக்கம் எல்லாம் விசாரித்தும் யாருக்கும் எந்த தகவலும் இல்லை. குறுக்கு வழியில் வேகமாய் நடந்து வந்த துரை பக்கத்து ஊரிலிருந்து பஸ் பிடித்து திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைய ரகுபதியும் மருதுவும் போலீஸ் ஸ்டேஷனை அணுகியிருந்தனர். சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு, கொஞ்ச நேரம் உட்காருங்க, வந்த உடனே கொடுப்பீங்க. சரி வாங்க மாமா, பக்கத்து டீ கடையில் உட்காரலாம். மருதுவும் ரகுபதியும் பக்கத்தில் இருந்த டீ கடைக்கு போக அதுக்கு பக்கத்திலேயே மருது வழக்கமாய் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கும் பலசரக்கு கடை இருந்தது. மருது அமைதியாக உட்கார்ந்துருக்க, என்ன மருதண்ண, வீட்டுக்கு உரமுறை வந்திருக்கு அப்படின்னு 4 நாளைக்கு முன்னாடி அவ்வளவு பொருள் வாங்கிட்டு போனீங்க. மறுபடியும் லிஸ்ட்டு கொடுத்து போட்டு வைக்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. மளிகை கடையில் வேலை செய்யும் ஒருவர் கேட்க மருது அமைதியாக இருந்தார். அதற்குள் மளிகை கடை ஓனர் டீ மாஸ்டரை பார்த்து, என்ன மாஸ்டர், உங்கள் ஓனர் எங்க இன்னும் வரல? இன்னைக்கு ஓனர் அக்கா ஊருக்கு போகிறாங்க, அதான் பொண்டாட்டியை ட்ரெயின் ஏற்றி விட போயிருக்காரு, இன்னும் சத்த நாளில் வந்துடுவார். அப்படியா? என்னாச்சு மருதண்ண, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்கள் முகமே சரியில்லை. மீண்டும் மளிகை கடை ஆள் கேட்க மருது முகத்தை மூடிக்கொண்டு கதறிவிட்டார். என்னாச்சண்ண, என்ன பிரச்சனை? மளிகை கடைக்காரர், டீ கடை மாஸ்டர், அக்கம் பக்கத்திலிருந்து எல்லோரும் மருதுவை நோக்கி ஓடி வர, என்னாச்சு, ஏன் மருதண்ண அழுகுறாரு? ஆளாளுக்கு கேள்வி எழுப்ப மருதுவை தேற்றும் வழி தெரியாமல் ரகுபதி திணறினார். ஒரு வழியாய் மருதுவுக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ரகுபதி நடந்த விஷயத்தை சொல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள ஆளாளுக்கு மருதுவுக்கு ஆறுதல் சொல்லினர். பொண்டாட்டியை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு டீ கடை ஓனர் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட நடந்து வந்துக்கிட்டு இருக்க எதிரே துரை விஜயையும் வேதாவையும் அழைத்து கொண்டு வேகமாய் சென்னை ட்ரெயினை நோக்கி போனான். ஒரு கணம் நின்று விஜயை பார்த்த டீ கடைக்காரர் யோசனையோடு நடக்க மறுபடியும் திரும்பி திரும்பி விஜயை பார்த்துக்கிட்டே போனார். என்னங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வரீங்க? ஊருக்கு போன பொண்டாட்டி திரும்பி வந்துடுவாங்கிற பயமா? அட நீங்கள் வேற, அந்த பையனை பார்த்தா நம்ம டீ கடைக்கு வர மருதண்ணன் பையன் மாதிரியே இருக்குது. மருதண்ணன் பையன்தானா இல்லை வேற யாராவதான்னு பார்க்குறேன். சந்தேகமாக இருந்தால் பிடிச்சி கேட்க வேண்டியது தானே. அட நீங்கள் வேற, கூட போகிறவனை பார்த்தா ரவுடி பையன் மாதிரி இருக்குது. நாம் ஏதாவது கேட்க போக நமக்கு எதுக்கு தேவையில்லாத பொல்லாப்பு. சரி வாங்க போகலாம். இருவரும் படிக்கட்டை ஏறி இறங்கி டீ கடையை வந்து அடைய, என்னங்க உங்கள் கடை முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்குது? அதானே. டீ கடைக்காரர் வேகமாய் வர எல்லோரும் சுற்றி நின்று மருதுவுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தனர். என்னாச்சு? டீ கடைக்காரர் கூட்டத்தை விலக்கி கொண்டு வர, அட மருதண்ண, ஏன் அழுகுறீங்க? டீ மாஸ்டர் நடந்த விவரங்களை சொல்ல, என்னென்ன சொல்கிறீங்க? உங்கள் பையன் ஃபோட்டோ இருக்கா? அதை கொஞ்சம் காமிங்க. ரகுபதி விஜயின் ஃபோட்டோவை காமிக்க, அந்த இன்னொரு பையன் ஃபோட்டோ வேதாவின் ஃபோட்டோவையும் எடுத்து காமிக்க, ஐயோ அண்ணன்,
இப்போ தான் இந்த 2 பசங்களையும் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் கூட்டிக்கிட்டு போகிறான். என்ன சொல்கிறீங்க? ஐயோ சத்தியமான பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, சீக்கிரம் வாங்க. அங்கிருந்த அனைவரும் வேகமாய் படிக்கட்டில் ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடினர். நீங்கள் 2 பேரும் இங்கேயே உட்காருங்க, எங்கேயும் போகக்கூடாது, பத்திரமா இருக்கணும். விஜயையும் வேதாவையும் சொல்லிவிட்டு துரை ட்ரெயின் வாசலில் நின்று கொண்டிருக்க, அதற்குள் அவனது தொழில் பார்ட்னர் வந்தான். துரை, ஏதோ பச்சி சிக்கி இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாண்டா, 2 உருப்படி கிடச்சிருக்கு, கொண்டு போய் அட்ரஸில் விற்றுடலாம், அதுக்கு தான் உன்னைய வர சொன்னேன். ஆனால் பொண்ணா? ஆணு. எந்த குரூப்பு? பிட் பாக்கெட்டா பிச்சையா? 2ம் சின்ன பசங்க, கையை காலை உடச்சி பிச்சை தான் எடுக்க வைக்கணும். தண்ணீர் வேண்டும் என்று வேதா கேட்க, அவனுக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்க வேதாவின் கையை பிடித்து கொண்டு விஜய் முன்னே வந்தான். சரியாய் அவர்களது காதுகளில் துரையும் அவனது கூட்டாளியும் பேசியது கேட்க, துரைக்கு தெரியாமல் மற்றொரு வழியில் இருவரும் இறங்கி வேகமாய் ஓடினர். அண்ணே, அவன்தாண்ணே, அவன் கையில் தான் உங்கள் பசங்களை பார்த்தேன். டீ கடைக்காரர் சொல்ல எல்லோரும் கூட்டமாய் ஓடி வருவதை பார்த்து துரையின் கூட்டாளி அங்கிருந்து ஓட்டம் எடுத்தான். எல்லோரும் வேகமாய் வந்து துரையை பிடிக்க, உன் கூட வந்த அந்த பசங்க எங்கன்னு சொல்லு. துரையின் சட்டையை பிடித்து மருது இழுக்க, எந்த பசங்க? எனக்கு எந்த பசங்களும் தெரியாது. டேய், கொன்னுடுவேன், மரியாதையா என் பசங்களை என்கிட்ட ஒப்படைச்சிரு. சார், எந்த பசங்க? எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதா? வா, போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். மருது அவன் சட்டையை பிடித்து இழுக்க, சார் 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 விட்டுருங்க சார், ஏதோ பொழப்புக்காக இப்படி பண்ணிட்டேன். தம்பி, தயவு செய்து குழந்தைகளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன், மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். நிஜமாவா சொல்கிறீங்க? சத்தியமா? தயவு செய்து பிள்ளைகளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. சார், நீ பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்னை போலீஸில் மாட்டி விட்டுறாத. தம்பி, நான் உன்னை போலீஸில் காட்டி கொடுக்க மாட்டேன். நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன். தயவு செய்து பசங்கக்கிட்ட எங்களை கூட்டிக்கிட்டு போ. சரி, வா சார். துரை அவர்கள் எல்லோரையும் குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு இருந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக, அங்கே இடம் காலியாய் இருந்தது. ஒரு கணம் துரையே திட்டிக்கிட்டு வேகமாக அங்கே ஓட, பசங்க உட்கார்ந்துருந்த இடத்துல அவங்க இல்லை. பக்கத்தில் இருந்த அம்மாக்கிட்ட, அம்மா, இங்கே 2 பசங்க உட்காந்தாங்களே, அவங்க எங்கே? அவங்க அப்போவே எழுந்து போயிட்டாங்க. என்னம்மா சொல்கிற? நிஜமாக தான், அவங்க அப்போவே எழுந்து போயிட்டாங்க. திடுக்கிட்டு பார்க்க, சார், நிஜமா சார், நான் பசங்களை கூட்டியாந்தது நிஜம். ஆனால் அவனுங்க எங்கே போனானுங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை அடிக்காதீங்க சார். மருதண்ண, இவங்ககிட்ட என்ன நியாயம் பேசிக்கிட்டு இருக்க? 4 சாத்துனா உண்மை தன்னால் வெளியில் வரும். ஆளுக்கு துரையை போட்டு அடி என்று அடிக்க, எப்பா இருங்க, முதல்ல இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கலாம். அப்போ நீ செய், நீ இவனை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. நாங்கள் பசங்க வேறு எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்க்குறோம். ஆளுக்கு இறங்கி ஒவ்வொரு பெட்டியாய் தேடிய, எங்கு தேடியும் குழந்தைகள் இல்லை. மருது துரையை இழுத்து கொண்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, இன்ஸ்பெக்டர் அவனை கடுமையாய் விசாரித்தார். 10 நிமிடத்திற்கு பிறகு திரும்பி வந்தவர், சார், அவன் திரும்ப அதே தான் சொல்கிறான். நான் பசங்களை கூட்டி வந்தது நிஜம், ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலன்றான். எனக்கு என்னமோ அவன் பொய் சொல்கிற மாதிரி தோணலை. அப்போது என் பசங்க எங்கே சார் போயிருப்பாங்க?
ஒன்று பசங்களை வேறு யாராவது கூட்டிகிட்டு போயிருக்கணும், இல்லை அவங்களா இறங்கி போயிருக்கணும். நீங்கள் ரயில்வே போலீஸ்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. பசங்களோட ஃபோட்டோவை வச்சு ஏதாவது ப்ரெஸ்ஸில் கொடுத்து பிட் நோட்டீஸ் மாதிரி அடித்து வெளியூர் போகிற பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாத்துலேயும் ஒட்டி விடுங்க. ஏதாவது க்ளூ கிடைக்கும். எப்படியாவது என் பசங்களை காப்பாற்றி கொடுத்துருங்க சார். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நிச்சயமாக நான் செய்கிறேன். பயப்படாமல் போங்க. உடனடியாக காணவில்லை போஸ்டர் அடித்து வெளியூர் போகிற பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாத்துலேயும் ஒட்ட பசங்க உயிரோடு இருக்காங்க. அதுவே நமக்கு பெரிய ஆறுதல். ஆனால் எங்கே தான் மாமா போயிருப்பாங்க? ரகுபதி யோசனையாக சொல்ல எனக்கும் அதுதாண்டா ஒன்றும் புரியல. சின்ன பசங்க அதுக்குள்ளே எங்கே போயிருப்பாங்க? துரைக்கு பயந்து வேதாவும் விஜயும் பெங்களூர் போகும் சரக்கு ரயிலில் கருவாட்டு கூடைகளுக்கு நடுவில் ஒளிந்து உட்கார்ந்திருந்தனர். சரக்கு ரயில் பெங்களூருவை நோக்கி வேகமாய் போய்கொண்டிருந்தது.